அந்த கமரா விற்க மாட்டீங்களோ? லவர்ஸு கூட பிடிக்கும், அது கொடுத்தா ஏதோ லவர் கிட்டாமன்ற மாதிரி இதை கொடுக்கலாம் தானே. இப்போ ஃபாரின்ல இருந்தும் கூட அத்தையோ மாமாவோ வாரின மாதிரி இருந்தால் அவை வந்து சாக்லேட்டுகள் கொண்டு வரணும். வெறியே தாவை நினைக்கிறேன் இந்த வை பரவாயில்ல கணக்கு சத்து இருக்குது. சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது தானே, அதுக்கு இதை கொடுக்கலாம். என்ன டிப்பி தானே டிப்பி நாங்கள் படத்துல பார்த்துருப்போம். அதாவது இங்கேயுமே இந்த இது நேச்சுரல் ஹனியும் இருக்கு. கஜுலேயும் வந்து உரைப்பான கஜுவும் இருக்கு, நோமலாவும் இருக்கு. பெரிய சிப்ஸ் இருக்கிற மாதிரி சின்ன சிப்ஸும் இருக்கு. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் ரோடு, அதாவது ரயில்வே ஜங்ஷனுக்கு தானே, அந்த இடத்துல ஒரு புதிதாக ஒரு கடை ஒன்று வந்திருக்கு. ஆதிசன் சொல்லி வெளிநாட்டு சாக்லேட் எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு சாக்லேட் என்றால் வெளிநாட்டில் இருந்தால் அதாவது யாராவது புலம்பெயர் தமிழர்கள் கொண்டாந்ததாக தான் உண்டு. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்திலே வேண்டக்கூடிய வசதியெல்லாம் வந்துட்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சாக்லேட்டுகள் என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். யாராவது இந்த சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தள்ளி விடுங்க. அப்படி தொடர்ந்து காணொலிகளும் வாங்க. சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைக்குள்ள வந்துட்டோம். வணக்கம். வணக்கம். அப்போ உங்களோட கடையில் என்னென்ன எல்லாம் இருக்குது? எங்களோட கடையில் வந்து இப்போ இஞ்சத்த சாக்லேட்டும் இருக்கு, ஃபாரின் சாக்லேட்ஸும் இருக்கு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சாக்லேட் வகையும் இருக்கு, நீங்க எடுக்கலாம். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வகையான சாக்லேட்டும் இருக்கு. பாருங்க, சாக்லேட் மட்டும் இல்லாமல் பிஸ்கெட்டுகள் மட்டும். அதுக்கு என்ன பேர்? இன்னொரு பேர் சொல்றாங்க, சோன் பப்படியோ? இது வந்து சோன் பப்படி என்று சொல்றது. அதுலேயும் கணக்கு விதமா இருக்கு. இதுகள் மட்டும் இல்ல, ஜூஸ் ஐட்டம், சோடா அப்படியான ஐட்டங்களும் இருக்கு எங்கள்கிட்ட. கிட்கேட் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் இந்த வெளிநாடுல இருந்து கொண்டு வந்தால் மட்டும் தான் சாப்பிடலாம். உள்ளுக்கு அந்த பிஸ்கெட் இருக்குமே, என்ன பிஸ்கெட் மாதிரி இருக்கு, அதுக்கு மேல சாக்லேட் பூசி வர நல்லா இருக்குமே. என்ன இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா டோபியல் பாருங்க, இதெல்லாம் சாக்லேட் டோபி தான். என்ன இதெல்லாம் ஃபாரின்ல இருந்து கொண்டு வர டோபியல். இப்ப ஃபாரின்ல இருந்து தான் வந்து சாப்பிடணும் மண்டி இல்ல. இப்ப இந்த கடை வந்தா நீங்க எதெண்டாலும் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னா சொன்னா குட்டி டெய்லி மில்க் இருக்கு, அந்த லவ்வர்ஸுக்கு பிடிச்ச டெய்லி மில்க் இதுதானே. இதுல வந்து சின்னனும் இருக்கு, பெருசும் இருக்கு. இங்கால பெரிய பெரிய சாக்லேட்டுகளும் இருக்கு பாருங்க. இதுல டெய்லி மில்க்லயும் கணக்கு விதமா இருக்கு, ஒவ்வொரு பேர்கள்ல இருக்கு பாருங்க. பேர்கள் வாசிக்க தெரியல உடனே கொஞ்சம் பேருந்து தான் வாசி சொல்லுவேன் உங்களுக்கு, அதுக்கு டைம் போயிடும். நட்ஸ்கள் எல்லாம் போட்ட மாதிரி எல்லாம் கணக்கு விதமாக இருக்குது. வேற அந்த நட்ஸ் ஐட்டங்களும் இருக்குது போல. என்ன எங்கால மற்றது பிஸ்தா, பாதாம் அப்படியான இதுகளும் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாதாம் இல்ல, இது அந்த அதாவது பொரிச்ச பாதாம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மசாலா எல்லாம் போட்டு ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சோப்பு கலர் ஒரு டேஸ்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். 1600 ரூபாய் இந்த பிரைஸ். மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒவ்வொரு கலர்கள் இருக்குது வேறுங்க. இல்லை பச்சை கலர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கோம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுலேயும் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இது என்ன பிஸ்தா, என்ன பாதாம் விட பிஸ்தா நல்லா இருக்கும். சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதாம் எல்லாம் நோம்பலாக பிஸ்தா நல்லா இருக்கும். பிஸ்தா இந்த 100 கிராம் போல். இந்த ப்ரைஸ் இங்கே 850 ரூபாய் இந்த விலை பார்த்தீங்கன்னா என்றால். நட்ஸ்லேயும் கணக்கு விதம் இருக்குது. நாங்கள் பாதாம் பிஸ்தா அப்படி தான் கேள்விப்பட்டிருப்போம். இதில் எப்படி எஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அந்த பச்சை கலரில் இன்னும் பேர்கள் தெரியல. இதில் ஒவ்வொரு நட்ஸ்களும் கலந்துருக்கு எல்லாமே. என்ன எல்லாம் அந்த சாக்லேட்டுகளுக்கு வர முந்திரிகள் இந்த இதெல்லாம் இந்த சாக்லேட்டுக்கு வராது. அதில் சொன்னால் நட்ஸ்லேயே கணக்கு வகை இருக்குது. மற்ற என்னென்னலாம் இருக்குது? இப்படியும் இல்லாமல் சிப்ஸ் ஐட்டங்களும் இருக்கு நிறைய. இந்த சிப்ஸ் இருக்கு. என்ன சாக்லேட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிப்ஸ் ஐட்டங்களும் இருக்குது. இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1200 ரூபாய். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் இருக்கு, ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. என்ன இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக சிப்ஸ் ஐட்டங்கள்லாம் அடுக்கி இருக்குது. இங்கே அந்த சோன் பப்படியிலும் அதெல்லாம் கணக்கு அதுலேயும் நிறைய ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை நீங்கள் தேர்ந்தெடுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு ஃப்ளேவர்கள் இருக்குதாம். இதுதான் என்ன பேர் உடனே வரது இல்லை, அரேபிக் பேரிச்சம்பழம், அரேபியன். என்ன அரேபியன் மற்ற அயன்லேயும் அது எங்கட ஊரானா? ஸ்ரீலங்காண்டையும் இருக்குது. அங்கே பாருங்க இதில் இருக்குது. மற்ற இந்த முக்கோண சாக்லேட் முக்கோணமா இருக்கும். முக்கோணத்துல இந்த மஞ்சள் மெயின் மஞ்சளுக்கான அது எங்க இருக்குது? இது இந்த கலர்ல இருக்குது. இதே மாதிரி ஒரு மஞ்சள் கலர்ல வரும். என்ன பார்த்துருக்கீங்க? மஞ்சள் கலர் இருக்குதா? எங்க இருக்குன்னு தெரியல போல. இதுல ஒயிட் கலர், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கருப்பு கலர். இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 780 ரூபாய் வருங்க. அடிச்சே இருக்குது. அதாவது வந்து நீங்கள் பிரைஸை கேட்டுக்கொண்டு இருக்க தேவையில்லை, அதுலேயே அடிச்சிருக்குது. இதுல இந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது. இது பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ளே ஒவ்வொரு ஒரு டேஸ்ட் இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். இதெல்லாம் நல்லா இருக்கு. போட்டும் பாரதி இருக்கு. வேற என்ன எல்லாம் இருக்கு உங்கள்ட்ட? மற்ற வந்து கிண்டர் ஜாய் இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு விரும்பி வாங்கினோம் கிண்டர் ஜாய். மற்ற நியூட்ரல் ஐட்டங்கள் இருக்குது. இதுக்குலாம் அந்த இது வரது என்ன, அந்த பொம்மை எழுதுல எல்லாம் வரது என்ன, இதுக்குள்ள அந்த உடைச்சு பார்த்தா பொம்மை எல்லாம் வரும். வேற நியூட்ரல்ல இருக்கு. பானுக்கு பூசி உங்களோட சாப்பாடுகளோட சாப்பிடுறதுக்கு இருக்கு. மற்ற இது மெண்டோஸ் இருக்கு, அந்த சுவிங்கம் மாதிரி பபிள் கம். நல்ல குளிரும் வாய்க்க போட்டா என்ன ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும் வாயை. வாயை கொஞ்சம் இதாக வச்சிருக்கும். பெரிய சிப்ஸ் இருக்கிற மாதிரி சின்ன சிப்ஸும் இருக்கு. சின்ன சிப்ஸ் இருக்குது. என்ன அதில் அந்த அது உரைக்கும் போல அந்த கலர். என்ன என்ன மீடியம் பாபி ஹாட்டா இருக்கு. மிளகாய் இதண்டி இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளேவர்ல இருக்கு. எல்லாமே சாக்லேட்டுகள். அந்த பெட்டியில இருக்கிற எல்லாமே சாக்லேட். மற்ற இப்படியும் இருக்கு பொக்கே மாதிரி. பொக்கே மாதிரி. இது ஆட்களுக்கு இந்த பெருசா கொடுக்கலாம், கிஃப்டா கொடுக்கலாம். என்ன கஜு இருக்குது. வேற கஜு இதுன்ற விலை பார்த்தீங்கன்னு சொன்னா 725 ரூபாய். கஜு கொஞ்சம் விலை உடனே சாமான். அதுல இங்கால இந்த முந்திரி இருக்குது. இங்க முந்திரி அதில் குட்டி குட்டி
கச்சுவிலையும் வந்து உரைப்பான கச்சுவும் இருக்கு, நார்மலாகவும் இருக்கு. இதெல்லாம் ஸ்ரீலங்காவன் போல. ஓ இலங்கை தான். இந்த மசாலாக்கள் எல்லாம் போட்டு நல்ல உரைப்பாயம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 740 ரூபா. கஜுவெல்லாம் நல்ல ஒரு சாமான் உண்டு. மற்ற இந்த சாக்லேட்டும் நல்லா இருக்குன்னு என்ன இது இதுவும் வந்து அருமையாக இருக்கும் சாக்லேட். வேறங்க இது உள்ளுக்குள்ள அந்த நட்ஸ் போட்டு வர மாதிரி மட்டமாக இருக்கும். இந்த மேகி நூடுல்ஸ் பாயல் மற்றது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு ஐட்டங்கள் எல்லாம் இருக்குங்க. இங்கே வேறங்க இது எல்லாமே. இது என்னம்மா உண்டு ஒரு வாப்பம் எடுத்து இன்னும் வேறமாக கிடக்குது. இது டின்பால் தான். அதுதான் இவ்வளோ வேறமாக கிடக்கு. இது என்ன ஐட்டம்? இது ஜெல்லியா? அதாவது புட்டிங். இங்கே பாருங்க இது இன்னொரு சாமான் உண்டு, கிங்கோ புட்டிங். மாம்பழத்தின் ஃப்ளேவர் தான். அதே மாதிரி இஞ்சால இது என்ன சாமான்? இது 2125 ரூபா. உள்ளுக்கு கொஞ்சம் சுழறது வேற உள்ளுக்குள்ள. இங்கே அதுக்கும் அந்த புட்டிங் தான் போல. என்ன பேருன்னு தெரியல. கிட்கேட்டில் நல்ல பெரிய சாக்லேட்டும் இருக்குது. மற்றது ஊர் சாக்லேட், அதாவது இலங்கையில் தயாரிக்கிற சாக்லேட்டுகளும் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நட்ஸ் போட்ட இந்த மாதிரி ஒரு ஐட்டமும் இருக்குது. சாக்லேட்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட விதம் இருக்குது. இல்லை பாருங்க ஒவ்வொரு விதமாக அப்படி அடுக்கி வச்சிருக்கேன். விருப்பமானதை நீங்கள் தேர்வு செய்து எடுத்துக்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சேமியா அவ்வளோ. இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும். இந்த விலை 300 ரூபாய். இதில் குட்டியாக இந்த கலராக இருக்கும். இது காபி ஐட்டம் அப்படி இருக்குது. அப்போ பார்மசி போது புரோட்டீன் எக்ஸ் வாங்குறதுக்கு எடுக்கலாம். ஃபேஸ் வாஷ் ஷாம்பு ஐட்டங்களும் இருக்குது. இந்த நேச்சுரல் ஹனியும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது என்னது? நேச்சுரல் ஹனி, தேன். அதாவது இயற்கையான தேன், எந்த கலப்படமும் இல்லாம இயற்கையான தேன். இது இந்த விலை பாத்தீங்கன்னு சொன்னா 1000 ரூபாய். அப்படியே முக்கியமா குறிப்பா நாங்கள் வர வேண்டிய இடம் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் அட்டிக்கு வச்சிருக்காங்க. இந்த தங்க காசு உண்மையான தங்கமும் இல்லாட்டி தங்கம் இஞ்சி இருக்கும். தங்கத்தை குமிச்சு விட்டு கிடக்குது. பெரிய தங்கம் கிடக்கு. $100 ஆகும். இது பார்த்தீங்களோ பெரிய தங்கத்தை எடுங்க பார்ப்போம். ₹2 பிரச்சனை. $100 ஆகும். இது என்ன பெரிய தங்கம்? இது தங்கம், இது பெரிய தங்கம். பெரிய தங்கங்களாக தான் இருக்குது. தங்கத்தை வந்து சைனா ஜாமான் போல. சைனா ஜாமானா என்னென்னு தெரியல. சைனா உற்பத்தி என்ன தெரியல. 120 ரூபாய் இந்த விலை. பெரிய பார்த்தா உண்மையாக ஒரிஜினல் தங்கம் ஒன்று வச்சு போடுவினம். இங்கே ஏர்போர்ட்டில் கொண்டு போய் ஒரிஜினல் தங்கம் வந்து பிடிச்சும் போடுவினம். அந்த மாதிரி தான் கிடக்குது. லோலிப் அப்படின்ற ஒரு ஸ்டைல்லாம் போல் என்ன சுருட்டி வச்சுக்கிறாங்க. 150 ரூபாய் இந்த விலை. அந்த குட்டி ஐட்டங்களெல்லாம் இருக்குது. சாக்லேட்டில் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும்ண்ணா. இதுக்குள்ள அந்த நட்ஸோடு எல்லாம் போட்டிருக்கு போல். ஒவ்வொரு பேர்களில் இருக்குது. இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 ரூபா இருக்கு. மிச்சது அழிஞ்சு விடும். நான் பேருந்து கேட்டு சொல்கிறேன். என்ன விலை இது? பார்த்து தான் சொல்லணும் போல். 250 ரூபா சொன்னால் இது ஃபுல்லாக சாக்லேட் ஐட்டங்கள்லாம். என்ன நான் சாப்பிடணும்னு பார்த்துட்டு இந்த சாக்லேட்டெல்லாம் எனக்கு நல்ல விருப்பம். 350 ரூபா நல்ல விருப்பம். என்ன கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதால சாக்லேட் சாப்பிட்டா படக்குன்னு உடம்பு வச்சு விடும். ஆகியால சாக்லேட் சாப்பிடல. இது அந்த சைனாக்கள் இந்த பெரிய மூவிகளில் பார்த்துருப்போம். பழைய சைனா மூவிகளில் பார்த்துருப்போம். இப்படி வச்சு கடிச்சு கொண்டு இருப்பேன். அதுதானே என்ன? அதானே. அதில் சைனா அழுத்தம் இருக்குது வேறங்க. இந்த இடத்துல பார்த்தா தெரியும். இது எல்லாமே இங்கேயும் இருக்குது. நாங்கள் படத்தில் பார்த்துருப்போம். அதாவது இங்கேயுமே இந்த இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி அதாவது இப்போ நீங்கள் பிறந்த நாள்னு சொன்னால் இங்கே வந்து ஒரேடியாக ட்ரோஃபியல் இந்த மாதிரி சின்ன சாக்லேட்டுகள் எல்லாம் அள்ளி கொண்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜெல்லி உண்டு தான். ஜெல்லி பெரிய புட்டிங் பார்த்தது. அதே மாதிரி சின்ன புட்டிங். இது சின்ன புட்டிங்க அஞ்சு வேறுங்க. அதில் இந்த இதையும் இருக்குது வேறுங்க. ஒரியோ சாக்லேட் இருக்குது. பிஸ்கெட்டில் சாக்லேட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சினக்கர்ஸ் இருக்குது. இந்த சினக்கர்ஸுக்கு ஒரு இதொண்டு வரதா நட்ஸ் வரது. அந்த நட்ஸ் தான் அப்போது நான் காட்டினேன். பட்டமாக இருக்கும் அந்த நட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்னென்னு சொல்லுங்க நீங்கள். எல்லா சாக்லேட்டும் இருக்கு. அவையில பிடிச்ச இது வந்து வாங்கட்டும். அவை ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் பிடிக்கும் தானே. அதே மாதிரி இதுல எல்லா ஃப்ளேவர்லயும் சாக்லேட் இருக்கு. எல்லாமே இருக்குது. இப்ப வந்து அவங்களுக்கு 1 மில்லியன் இல்ல. அவங்களுக்கு வந்து இப்ப எது பிடிக்குதோ அப்படி எடுக்கலாம். மற்ற டிப் மற்ற நீங்க பாத்தீங்க ஸ்நாக்ஸ் வந்து பேர்னில இல்லாத மாதிரி இப்படி பேக்கெட்லயும் இருக்கு. என்ன மற்ற டிப்பும் இருக்கு. அங்க இருக்கு டிப்பி தானே. டிப் இல்ல டிப்பி எங்களுக்கு அது இப்படியும் இருக்கு ஸ்நாக்ஸ். மற்றது வந்து சாக்லேட் பொக்க மாதிரியும் இப்படி கட்டியிருக்கு. இதுலயும் பெருசு இருக்கு என்ன சைனா ஜாமான். மற்றது இதுல சாக்லேட் பொக்க மாதிரி கட்டியிருக்கு. இது அப்படியே நீங்கள் பல்கா எடுத்துட்டு போகலாம். என்னடா அவ்வளவு பொருள் இங்கே கட்டி கிடக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதாவது பிறந்த நாளுகளோ எதுன்னு சொன்னா இந்த பொக்கையை கொண்டு ஏதாவது இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது தானே அதுக்கு இதை கொடுக்கலாம். என்ன இல்லை கணக்கு சாக்லேட் எல்லாம் கட்டி அப்படி அடிக்க வச்சிருக்கு. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா 5500 ரூபா. இந்த கொழுவி விடுவோம் போகிறோங்க. இந்த விழுந்தாலும் கஷ்டமாக போயிடும்.
இங்கெல்லாம் அந்த பிஸ்கெட் ஐட்டங்கள் இருக்கு போல, மிக்சர்கள் மற்றது கடலைகள் கச்சானல் எல்லாம் இருக்கு போல. என்ன ஸ்நாக்ஸ்லேருந்து சாக்லேட் எல்லாமே இருக்குது. இப்போ அவங்களுக்கு பிடிச்சதை வந்து எடுத்து பார்த்து எடுத்துன்னு போவாங்க. இங்கே இருக்கும் மிக்சர் இருக்குது, மஞ்சள் கடல் இருக்குது, மற்ற அதுக்கு இன்னொரு பேர் அந்த கடையிலுக்கு பேர் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளேயும் அந்த மசாலா முறுக்குகள், தக்காளி சுவை கொண்ட மரவள்ளி கிழங்கு பொரி, அதாவது தக்காளின்ற டேஸ்ட் இருக்கும், சோஸ் எப்படி டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வட்டமாக இருக்கும். இந்த இதுக்குள்ள என்ன இருக்குது அந்த பார்த்து சொல்லுங்க இருக்கா என்ன இருக்காண்டு. இதுக்குள்ள வந்து அந்த குக்கீஸ் பிஸ்கெட்டுகள் நிறைய வரும், ஒவ்வொரு ஃப்ளேவர்ல டிசைன்ல குக்கீஸ் இருக்குது. என்ன மற்ற ஆயில்களும் இருக்கு போல. என்ன சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது இங்கே வேறுங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய பெரிய ஆயில்களும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நெஸ்டமோட்டும் இருக்குது. இந்த கொலோனுகள், கிரீம், ஆயில் குளோன் அப்படி அதுகளும் இருக்குது. அதெல்லாம் இருக்குது. என்ன மற்ற ஊர் பிஸ்கெட்டுகளும் இங்கே நம்மளை விற்று கொண்டு இருக்கிறீங்களா வச்சு. மற்றது கணக்கு இருக்குது. இதை காட்டுன்னு தான் தெரியும். இஞ்சால கூல்ட்ரிங்க்ஸுகள் இது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது வேறங்க. இஞ்சி இந்த விலை என்னவா? விலையை காணையில விலை எங்கே அடிப்பாங்க, எங்கே அடிச்சிருப்பாங்க விலை? இஞ்சி இருக்கு என்ன விலை? ஏதோ அடிச்சிருக்காங்க, விலையை மட்டும் அடிக்கல, மிச்சம் அடிச்சிருக்காங்க. இது வந்து 500 ரூபா. 500 ரூபாயா? அங்களும் இருக்கு. ஓகே ஓகே பாப்பா என்ன சத்த கடை கண்டு பரவாயில்ல, கணக்கு சத்து இருக்குது. ரெட்புல் இப்போ என்ன தங்க விலையில் விற்கிறாங்க. ரெட்புல் வாங்கி குடிக்க. பெப்சிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெப்சி எடுத்து தாங்க, அந்த கருப்பு கடை பெப்சி இருக்கு. அந்த நோ கலரியா பெப்சியில்? ஜீரோ கலர் தான். அதாவது இது குடிச்சா எந்த ஒரு அதாவது சுகரே செய்யறாதான், அதுக்கு பதிலாக வேறு ஏதோ கலந்துருக்காங்க இனிக்கிறதுக்கு பதிலாக. ஜீரோ கலரி இதில் பார்த்தா தெரியும். மிஞ்சி வேறுங்க அந்த பெப்சி தான் இது. ஆல்மாக்கள், ஆங்கர் மாக்கள், மற்றது இந்த மைலோக்கள், அந்த நொன்ஃபெட் ஆங்கர் எல்லாமே இருக்குது வேறுங்க. முழுக்களுமே இருக்குது. இந்த இடத்துல இது ஒரு வைன் உண்டு. வைன் தானே, ஆனால் இது வரியேத்தா வைன் நினைக்கிறேன். இந்த வைன் அப்பிளாம், மேங்கோவாம், ஒவ்வொரு ஃப்ளவர்கள் இருக்கு வேறுங்க. 1975 ரூபா. எனக்கு தெரிஞ்ச அந்த எட்கோல் இல்லை, நொன் எட்கோல் வைனாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாடி பில்டர்ஸுக்கு இதை சாப்பிடட்டா மிக்ஸ் நட்ஸா. எனக்கும் பாடி பில்டர் நிறைய இருக்குது. ப்ரீமியம் குவாலிட்டி. இதில் பார்த்தாலே இந்த படம் போட்டுருக்கும் மிக்ஸ் நட்ஸ்ன்னு சொல்லி எல்லா நட்ஸுமே இதில் சேர்த்துருக்கு வேறுங்க. இதில் அடுத்தது இது என்ன சிரப், என்ன அந்த ஐஸ்கிரீம்களுக்கு வைக்க போடுறது போல் என்ன மேலே அந்த ஊற்றி விடுறது என்ன சாக்லேட் நிறைய சாக்லேட் சிரப். அதுதான் அது இருக்குது. இப்போ ஸ்ரீலங்கா உற்பத்தி இது சாக்லேட் மட்டும் இல்லாமல் ஃபாரின்ல இருந்து கொண்டு வர சாக்லேட்டும் எடுக்கலாம். இப்போ ஃபாரின்ல இருந்து தான் நீங்கள் சாக்லேட் வாங்கி சாப்பிடணுமென்ற இது இல்லை. இப்போ இந்த கடைக்கு வந்தால் நீங்கள் அப்படி சாக்லேட் எல்லாமே எடுக்கலாம். மற்ற சாக்லேட் ஐட்டம் மட்டும் இல்லை, மாவிலிருந்து குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கொலான்ஸ், பேஸ் வாஷ், அப்படியான இதுகள், பம்பர்ஸுகள் அதுகளும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஃபாரின்ல இருந்து கூட அத்தையோ மாமா வாரணமா இருந்தால் அவை வந்து சாக்லேட்டுகள் கொண்டு வரணும். இப்போ அது வந்து எல்லாருக்கும் கூட கேக்கில் பத்தாம போயிட்டுண்டா அது ஒரு கவலை மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த கவலை இனி தேவையில்லை. இப்போ நீங்கள் இங்கே வந்தால் வந்து ஃபாரின் சாக்லேட் எல்லாமே எடுக்கலாம். நீங்கள் எடுத்து கொண்டு போய் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இப்போ அவங்க கஸ்டமர் இதண்டு தேவை, அதாவது உங்களுக்கு யோசிக்க தேவையில்லை. அதாவது நீங்கள் சில யோசிப்பீங்க சாக்லேட் கொண்டு வந்து சில அந்த வெளிநாட்டிலேருந்து வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கிலோ தானே கொண்டு வரலாம். அப்போ கேட்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்க சொந்தக்காரர் கேட்கல, நீங்கள் சாக்லேட்டை கொண்டு வந்து கொடுக்கல, சாக்லேட் முடிஞ்ச ஒரு சொந்தக்காரர் கொடுக்காட்டி உங்களுக்கு எப்படியும் ஒரு மனசு தான் உங்களுக்கும் வரும், அந்த சொந்தக்காரருக்கும் வரும். அப்படி இது கேட்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கடைகள் இருக்கு நல்லா. இங்கே நீங்கள் இந்த மாதிரி ஃபாரின் சாக்லேட்டுகளை வாங்கி நீங்கள் அவளுக்கு கொடுத்து கொள்ளலாம். அதாவது சாக்லேட் டே எல்லாம் வர்றதானே லவர்ஸ் டே. அப்படிக்கு இந்த அதுக்கு இந்த இதுதான் கொடுக்குறவேன் டார்க் மில்க், டெய்லி மில்க். அது லவர்ஸு கூட பிடிக்கும். அது கொடுத்தா இது லவர் கிட்டாமன்ற மாதிரி இதை கொடுக்கலாம் தானே. அதுக்குன்னு வந்ததப்ப அதை குடிக்கணும். என்ன தெரியாது லவர்ஸ் டே என்று சொன்னாலே இந்த சாக்லேட் தான் குடிக்கணும். இதில் ஏகப்பட்ட விதம் விதமாக அதை விட டேஸ்டான சாக்லேட் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த சாக்லேட்டை மட்டும் தான் குடிக்கணும். இதெல்லாம் நல்ல தேங்காய் போட்டு அந்த மாதிரி இருக்கு இந்த சாக்லேட். ஃபேஸ் வாஷ் நிறைய இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம். இப்போ நீமிடை இருக்கு, கத்தாழை இடை இருக்கு. இது வந்து நீமிடாது. இது வந்து போட்டாலும் முகத்தில் இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் போய் முகம் வந்து கிளியர் ஸ்கின்னாக வரும். மற்றது ஷாம்புவும் இருக்கு. இப்போ உங்களுக்கு சன்சில்க் இருக்கு, சிக் ஷாம்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஷாம்புவும் நீங்கள் எடுக்கலாம். மற்றது இப்போ குழந்தைகளுக்கான பம்பர்ஸ் இருக்கு, லார்ஜ் மீடியம் சைஸ்ல எல்லாம் பம்பர்ஸ்கள் நிறைய இருக்குது. மற்றது இப்படியும் குழந்தைகளுக்கான பிஸ்கெட்டும் வந்தது. கோல்டன் கவர்னு சொல்றது கூட குழந்தைகளுக்கு அதை கொடுக்குறவே அந்த பிஸ்கெட்டும் இருக்குதுங்க. அந்த கமரா விற்க மாட்டீங்களோ?
அது ஒன்று டங்கு ஒன்று தான் கேட்கணும் என்ன. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லவ்வர்ஸுக்கு கொடுக்க மாதிரியே ஒரு ஹார்ட் செட்டப்பில் இது 2 ஹார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதில் அந்த இதெல்லாம் ஒட்டி இருக்கு வேறுங்க. லவ்வர்ஸ் டேக்கு வந்தது தான் போல் இது எல்லாமே. இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வேறுங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பெட்டிக்கெலாம் அடித்து வருது வேறுங்க. ஹார்ட் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரியும் கணக்கு இருக்குது பாருங்க. பெட்டி எல்லாம் இருக்குது, விழுந்தா உடஞ்சி விடும் போல் அப்படியே இதுவாக வச்சுக்கொள்வோம். அங்கால ஒட்டினடியாக நீங்கள் எல்கா எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரியும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பிராண்டடான அந்த அதாவது கஜுவெல்லாம் இருக்கு வேறுங்க. எல்லாமே அந்த மசாலாக்கள் போட்டுருக்கு வேறுங்க. ஒவ்வொரு மசாலாக்கள் போட்டு கொஞ்சம் பிராண்டடாக கொஞ்சம் வேறு ஒரு இடங்கள்ல இருந்து வரது போல் அதெல்லாம் இருக்குது. இதில் கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் தேன் மாதிரி அந்த ஓட்ஸ் இருக்குது தானே. ஓட்ஸ் அந்த பைகளை வர பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியும் ஓட்ஸ் வரும். இது ஓட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஃபைபர் இருக்குது. காலமை டைமில் ஓட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நட்ஸுகளை போட்டு இந்த மாதிரி பழங்களை போட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். அதாவது வெறுமனே உப்பு இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புக்கும் ஹெல்த்தாக இருக்கும். லாலிபாப்புகள் விதமாக இருக்குது வேறுங்க. ஒரு விதமான லாலிபாப்புகளும் இருக்கும். அதே உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இஞ்சி வேறுங்க. இல்லை ஆரஞ்சு ஃப்ளவர், மற்றது மேங்கோ ஃப்ளவர்னு சொல்லி ஒவ்வொரு விதமாக இருக்குது. இல்லை மெண்டோசிலையும் இருக்குது. இதெல்லாம் அப்போதே காட்டியிருப்போம். இதுன்ற பேர் உங்களுக்கு தெரியாது. என்ன பழம்? இது அந்த ஒலிவம்பழம் சொல்றது. இது என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கும்? இது கூட அந்த வருத்தங்கள் அதுகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது பழுது படாமத்தான் அந்த தண்ணிக்குள்ள போட்டு தண்ணிக்கோ அதாவது இது பண்ணி வச்சிருக்காங்க. என்ன தண்ணிக்க போட்டு ஒலிவம்பழம். இது சீஸ், ஏதோ ஒரு சீஸா சீஸ்ன்னு தான் இருக்குது. ஏதோ ஒரு சீஸ் ஒன்று. என்ன சீஸ்ன்ட்டு நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சீஸ் இது? இது வேறங்க பார்த்தா தெரியுமான்னு நினைக்கிறேன். சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சாக்லேட்டுகள் தேவைன்னு சொன்னால், அதாவது சாக்லேட்டுகள் மற்றது இந்த க்ரீமுகள் அதுகள் எல்லாம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் இந்த கடைக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த கடையோட லொக்கேஷன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எங்கே இருக்குது இந்த கடை? இது வந்து கட்டில இருந்து வரைக்குல ரயில்வே ஜங்ஷனால திரும்பிக்கல இருக்கு. அந்த அதாவது ஒரு பெரிய கட்டணம் இருக்குது. அதாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் A to Z நீங்கள் வந்தால் எல்லாமே வாங்கி கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். உங்கள் பவிஷ்டன். பாய் பாய், சந்திப்போம்.